ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 2 ஆஃப் மசனக்குடி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ் வரும். ஸோ நிறைய பீகாக்ஸ், டீர், அதுக்கப்புறம் வந்து பைசன் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஆன் த வே டு மசனக்குடி அந்த ரோடே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சஃபாரி போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு 3 days ஸ்டே பண்ணுறீங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ ஆஃப் மசனக்குடி நீங்கள் போகிறீங்க இல்லையா, பக்கத்தில் ஏதாவது வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ரோடே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் அண்ட் சன்செட் டைமுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஸ்டே பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து உள்ள காட்டேஜஸ் எல்லாம் வந்து பிரிக் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து காட்டேஜும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 2 rooms ஒரு சிங்கிள் காட்டேஜ், அந்த மாதிரி ஒரு ரூஃப் கீழே 2 rooms இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, இன் பிட்வீன் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து ஃபேமிலியாக போனாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக போனாலும் ஓகே தான். ஸோ நைஸ் பிளேஸ் டு விசிட், நைஸ் பிளேஸ் டு ரிலாக்ஸ். எங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா எங்களுக்கு குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால ஃபுட்டு சிலது செட் ஆகலை பசங்களுக்கு. அதனால வி வெண்ட் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போர்ட் கேம்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது, ஸ்னூக்கர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் டைம், ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டீஸும் வந்து எங்கேஜ்டாக இருப்பாங்க. அண்ட் இந்த வியூ பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங் இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஒரு 3D எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சில வியூ வந்து ஆஃப்டர் 8 இருந்திருக்கு, பட் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நாங்கள் அந்த சஃபாரி பண்ணோம் இல்லைங்களா, அது சஃபாரியில் வந்து நாங்கள் வந்து யானை பார்த்தோம். அண்ட் பைசன் இதெல்லாம் சின்னதெல்லாம் பார்த்தோம், பட் யானை பார்த்தோம். அண்ட் டைகர்ஸு அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுன்னு அவங்களே சொன்னாங்க. அதனால் அது வந்து அவங்கவுங்க லக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் யானை நாங்கள் நிறையவே பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதோடய கிளிப்பிங் இல்லை ஆட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து என்னோடய பேஜ்லேயே வந்து ரீல்ஸு ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட். அண்ட் இதை பற்றி இந்த ஸ்டே டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, என் வாய்ஸை கொஞ்சம் பாதர் பண்ணாதீங்க, கோல்டு இருக்குது. அண்ட் நீங்கள் நல்ல ஒரு பிரேக் எடுக்கணும், ஒரு 2 daysக்கு 3 daysக்குன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ எத்தனை பேருக்கு க்ரீனரி பிடிக்குமோ, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் பிடிக்குமோ, இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதே செம்ம ஃபீலு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பிளேசஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டே கூட எங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது பிளான் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த vlog நான் கண்டிப்பாக ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்பிட்வீன் நான் ரொம்ப கேப் கொடுத்துட்டேன், ரொம்ப நாள் போடாமல் இருந்திருக்கேன். ஸோ பேக் டு பேக் நிறைய ட்ராவல் vlogsஸும் இருக்கட்டும், ஆர்கனைசிங் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அன்பாக்சிங் வீடியோ ஆர் இந்த ஷாப்பிங் vlog எல்லாமே வந்து பேக் டு பேக் வந்து நிறையா இனிமேல் வரும். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for supporting. Bye.